பிரைஸ் லார்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தருடைய நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த உயர்த்தும் சிந்தனை வாயிலாக உங்களோடு பேசுவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலே கூட நான் உங்களோடு பேச போகிற காரியம் என்னவென்றால், நாம் உலகத்தை ஜெயிக்கலாம் என்ற காரியத்தை தான் நான் உங்களோடு பேச போகிறேன். பாருங்கள், இந்த உலகத்தில் நம்ம வின் பண்ணுறது, அதாவது லைஃப்பில் வின் பண்ணுறதா இருக்கட்டும், நம்முடைய எஜுகேஷனில் படிப்பில் வின் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கேரியரில், பிஸ்னஸில், எல்லாவற்றிலையும் மனிதர்கள் ஒரு வெற்றியை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். நம்ம வெற்றி பெறுகிறவர்களாக இருக்கும்போது நமக்கு அப்போ தான் இந்த சமுதாயம் நம்ம மதிக்குது இல்லையா? ஆனால் தோல்வி என்பது தொடர்ந்து எல்லா மனிதர்களையும் சூறையாடி கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லுகிறது. நம்ம தேவனால் பிறந்தவர்களா என்று பார்த்தீங்கன்னா, என்றைக்கு ஒரு மனிதன் இயேசுவை தன் சொந்த இரட்சகராக, ஆண்டவராக தன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறானோ, தனக்காக அவர் பலியானார், தனக்காக அவர் தன்னுடைய பாவத்தை சுமந்து சிலுவையிலே பலியானார் என்பதை விசுவாசிக்கிறானோ, அந்த நொடியிலே அவன் தேவனுடைய பிள்ளையாகிறான், தேவனுக்கு பிறந்தவனாகிறான், புதிய மனிதனாகின்றான். இப்படி தேவனால் பிறந்த மனிதன் நிச்சயமாக உலகத்தை ஜெயிக்க முடியும். எப்படி உலகத்தை ஜெயிப்போம்? நாள்தோறும் நம்முடைய வேதத்தை வாசிக்கும்போது அது இந்த உலகத்தை ஜெயிக்கிற, இந்த உலகத்தில் நல்ல வல்லமையாக, பரிசுத்தமாக, வெற்றியுள்ள, ஆசீர்வாதமான, ஐஸ்வர்யமான வாழ்க்கை வாழ்வதற்கான, இன்னும் நித்தியத்தில் போய் சேர்வதற்கான எல்லா தேவையான வார்த்தைகளை, ஜீவனை அந்த வேதமானது நமக்கு கொடுக்கின்றது. ஆகையினால் நாம் அதை படித்து, கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அதை படித்து நாம் அதிலே ஊறி வாழும்போது நிச்சயமாக நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற மனிதர்களாக இருக்க முடியும். நீங்களும் இந்த உலகத்தை ஜெயிக்கிற மனிதர்களாக இருக்க முடியும். நாம் ஒவ்வொருவரும் இப்படி இருக்க முடியும். அதற்காக தான் வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ரட்சிக்கும் போதே கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஐடியாவில் தான் நம்ம ரட்சிக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு சிறந்த மனிதனாக, ஒரு பீஸ் மாதிரி கர்த்தர் நம்மளை வைக்கணும், நம்மளை நல்லா பிளஸ் பண்ணணுங்கிறது ஒரு தகப்பன் ஆசைப்படுகிறது போல் நம்முடைய பரம தகப்பன் ஆசைப்படுகிறார். ஆகையினால நிச்சயமாக நீங்களும் ஜெயிக்க முடியும், நம்ம எல்லாரும் ஜெயிக்க முடியும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங். காட் பிளஸ் யூ. Thank you.